உம்மை யோவான் என்றும் சிலர் எலியா என்றும் வேறு சிலர் தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? ஆமீன் ஆமீன். இன்று 12ஆம் தேதி 8ஆம் மாதம் 12ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி ஆவணி மாதம் 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இந்தந்த நாடுகளில் இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இந்தந்த நாடுகளில் இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் சங்கமம்.com, சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ.com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் அபிஷேக ஆராதனையோடு கடந்து செல்ல ஆயத்தமாகிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். இந்த நாளுக்கான வாசிக்கப்பட வேண்டிய வசனம் அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார் என்று உபாகமம் 33:27 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. பரிசுத்த வேதாகமத்தை 365 நாளில் வாசித்து முடிக்கத்தக்கதாக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள் இன்றைய நாளுக்கான வாசிப்பு 1 ராஜாக்கள் 7, எரேமியா 33, பழைய ஏற்பாடிலிருந்து புதிய ஏற்பாடிலிருந்து மார்க்கு 7வது அதிகாரம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துவாராக. இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே ஒளிபரப்பு செய்து பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே அந்த வசனங்களுக்கூடாக வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். அதே வேளையிலே கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். ஆமேன். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அதிகால வேளையில் நாங்கள் இணைந்திருப்பது அபிஷேக ஆராதனை நேரம். எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்து ஆயத்தமாக இருக்கிறார்கள். அதே வேளையில் எங்களுடன் அதிகாலை வேளையிலே சௌரி டோலி அவர்கள் ஆல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். சௌரன் குணபாலன் அவர்கள் லண்டன் ஒன்டாரியோவிலிருந்து இணைந்திருக்கிறார். எங்களுடன் சௌரி மெலீனா அவர்கள் வவனியா இலங்கையிலிருந்து கூட இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் வரவேற்று கொண்டு நாங்கள் இந்த வழியிலும் பாஸ்டர் நகோமி லோகனிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியான அபிஷேக ஆராதனை கூடாக வழி நடத்துவார். அதனை தொடர்ந்து இலங்கை, இந்திய, உலக நாடுகளுக்கான ஜெபங்களுக்காக ஊழியர்கள் அவர் இணைவார்கள். அந்த வகையில் இணைந்திருங்கள். இந்த வேளையிலிருந்து ஊழியரிடம் ஒப்படைப்போம். அவருக்கு காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். பிரேசலோடுமா? ஆமீன். உங்களுக்கும் காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்கொண்டு இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள். God bless you. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு அடைக்கலமும் வாங்கினாலும் நாங்கள் பயப்படுவோம். ஹல்லேலூயா. ஒரு நதி உண்டு, அது தேவனுடைய நகரத்தை புஷ்பிக்கும். ஹல்லேலூயா. தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயராஜா. ஆண்டவராகி தேவனே, உண்மையே உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதுடையவர்களை நீ பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுகிற தேவனப்பா. ஆண்டவராகிய தகப்பனே, இந்த வேளையிலும் என்ன நோக்கத்துக்காக எங்களை அழைத்திருக்கிறீரோ அந்த அழைப்பை ஆண்டவரே உம்முடைய திட்டத்தின்படி, உம்முடைய சித்தத்தின்படி, உம்முடைய விருப்பத்தின்படி, உம்முடைய வாஞ்சையின்படி ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற வேணுமாய் செபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய ராஜ்யம் எங்கள் மத்தியில வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல் எங்கள் வாழ்க்கையில செய்யப்படுவதாக. தகப்பனாகிய தேவனே அப்பா, எங்களை தீமைக்கு விலக்கி காத்து கொள்வீராக ராஜா. எப்பொழுதும் ஆண்டவரே அப்பா தகப்பனே ராஜா, ஆண்டவரே நீர் எங்களை போதித்து உணர்த்தி வழி நடத்துவீராக ராஜா. தகப்பனே, இதோ உம்முடைய கரத்தில் நாங்கள் இருக்கிறோம். தகப்பனே, உம்முடைய பார்வைக்கு நலமானபடி எங்களுக்கு செய்யும் தகப்பனே, உமக்கு சோத்திரம். இயேசுவின் நாமத்தினால். பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கற்ப வேதனைப்படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீனுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த ஏசாயா 54 முதலாவது வார்த்தையை சொல்லப்படுகிறது, பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு. ஹல்லேலூயா. பிள்ளையே இல்லை, பேரன் பூமன்.
ஹalleluya. பாருங்கள், அவளுக்கு பிள்ளையே இல்லை, ஒன்றுமே இல்லை. ஹalleluya. களஞ்சியத்திலே அங்கே விதைத்தானியம் உண்டோ? ஹalleluya. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இன்று முதல் உங்களை நான் ஆசீர்வதிப்பேன். இங்கே சொல்லப்படுகிறது, பிள்ளை பெறாத மலடியே, பிள்ளையே இல்லை. ஹalleluya. கடனை கட்ட முடியவில்லை, சுகத்தை காண முடியவில்லை, வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ண முடியவில்லை. இப்படி அநேகமான காரியங்கள் ஊடாக நீங்க கடந்து செல்லலாம். இங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? மிகவும் சிம்பிளான சொல்யூஷன் என்ன? பிள்ளை பெறாத மெலடியே மகிழ்ந்து பாடு. ஹalleluya. ஆண்டவருடைய சன்னிதானத்திலே சிங்க சாங். ஹalleluya. ஆண்டவருடைய சன்னிதானத்திலே மகிழ்ந்து பாடு. ஏன் மகிழ்ந்து பாடு? ஏன்? ஹalleluya. கம்பீரமாய் பாடி ஆழ்ந்து சத்தமிடு. வாழ்க்கைப்பட்டவருடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாதை ஸ்திரீனுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்முடைய சூழ்நிலை மாறும்படி ஹalleluya. ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற ஆலோசனை அங்கும் இங்கும், அந்த ஊழியக்காரரா, இந்த ஊழியக்காரரா, அந்த விசுவாசியா, இந்த விசுவாசியா, இங்கு அலைந்து திரிவதை பார்க்கிலும் மகிழ்ந்து துதிபாடு. ஹalleluya. கர்த்தரை அங்கே துதித்து கீர்த்தனம் பாடு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹalleluya. இந்த வேளையில நாங்கள் ஆராதிப்போம். ஹalleluya. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே. போய் சொல்லிட நீ மனிதனல்ல, மனமாறிட மனு புத்திரனல்ல. செய்வதை தடுப்பவர் யாரும் இல்லை, நீர் செய்வதை தடுப்பவர் யாரும் இல்லை. எல்சடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல்சடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல்சடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. ஹalleluya. ஆண்டவராகிய தேவனே, ஆபிரகாமை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினப்பா. ஈசாக்கு ஆண்டவரே, பஞ்ச காலத்திலும் ஆண்டவரே, எகிப்துக்கு போக ஆண்டவரே, அப்பா ராஜா ஆண்டவரே, அவன் வாஞ்சித்த வேளையிலும் கூட தேவரீர் அவனை இடமறித்து இந்த தேசத்திலே குடியிரு, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி ஆண்டவரே தேவனை ஆசீர்வதித்த மாத்திரத்திலே தகப்பனே ராஜா, ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். பஞ்ச காலத்திலே அங்கே தேவன் அவனுக்கு 100 மடங்கு பலனை கொடுத்தார். ஹalleluya. ஏற்ற காலத்திலே மழை பெய்யும் என்று சொல்லி இருக்கிறீங்களப்பா ராஜா. உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும், கற்பத்தின் கனிகள் கைட்டு செய்யும் வேலைகளிலே ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவேன்னு சொல்லி இருக்கிறீங்களா ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு. கற்ப வேதனைப்படாதவளே கம்பீரமாய் பாடிய அந்த சத்தமிடு. வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீனுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹalleluya. அவங்களுடைய வருமானங்கள் அதிகம். ஹalleluya. பிள்ளைகளுடைய வாழ்க்கை அதிகம். ஹalleluya. ஊழியத்தின் பாதையிலே ஆத்துமாக்கள் அதிகம். ஹalleluya. ஆண்டவரே, சரீரத்திலே சுகம் அதிகம். தகப்பனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீனுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya. இல்லாதவர்களை அழைக்கின்றது இவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எல்சடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, நம்மை பெருக செய்பவரே. என் வாழ்க்கை பயணம் எல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் கரம் நான் கண்டேனே. எல்லா இயேசுக்கு சித்தினா முடிந்ததே,
ரெகோபோ தொடங்கியதே, எல்லா இயேசுக்கு சித்தினா முடிந்ததே. ரெகோபோ தொடங்கினதே, எல்லா இயேசுக்கு சித்தினா முடிந்ததே. ரெகோபோ தொடங்கினதே, எல்சடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, நம்மை பெருக செய்பவரே. ஹalleluya. எங்களை பெருக செய்கிறவர். ஹalleluya. 7 தடவை எரிகோவை சுற்றி வந்த மாத்திரத்திலே எரிகோ கோட்டை தகர்ந்து விழுந்தது. வழிகள் அங்கே ஆரம்பித்தது. ஹalleluya. இந்த வேளையிலே நாங்க ஜெபிப்போம். உங்களை பெருக செய்கிறவர் நீங்க தானப்பா. எங்களை பெருக செய்கிறவர் நீங்கள் தானப்பா. எங்களை பெருக்கமாக்குறவர் நீங்கள் தானப்பா. எங்களை பெருக செய்கிறவர் நீங்கள் ஆண்டவரே. எங்களை பெருக்கமாக்குறவர் நீங்கள் தானப்பா. எங்களை பெருக்கமாக்குற தெய்வமே நீங்கள் தான் ஐயா. எங்களை பெருக்கமாக்குறவரே நீங்கள் அப்பா. ராஜா தேவனே, அப்பா நீங்க எங்கள் வாழ்க்கைக்குள்ளே வாருங்கோ ராஜா. ஆண்டவரே, எங்கள் பைனான்சியல் சிச்சுவேஷன்ல வாருங்கோ ராஜா. எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வாருங்கோ ஆண்டவரே. அப்பா எங்கள் சரீரத்திலே ஆண்டவரே வந்து வாசம் பண்ணுங்கோ தகப்பனே. அப்பா பிதாவே, எங்கள் சூழ்நிலையில வாருங்கோ. எங்கள் திருச்சபைக்குள்ளே வாருங்கோ ஐயா ராஜா. ஆண்டவரே, அன்றைக்கு கல்யாண வீட்டிலே வந்து ஆண்டவரே அப்பா இல்லாத திராட்சை ரசத்தை உருவாக்கி கொடுத்தீங்களே ராஜா. ஆண்டவரே தேவனே, எங்களுடைய வாழ்க்கையில இல்லாமல் இருக்கின்ற ஒவ்வொரு காரியங்களை உருவாக்குற சக்தி உம்மிடத்தில் தான் உண்டு அப்பா ராஜா. உண்மை நம்புகிறோம் ஆண்டவரே, உண்மை விசுவாசிக்கிறோம் ஐயா ராஜா. எங்கள் வீடுகளுக்குள்ளே வாங்கோ ஐயா. எங்கள் வாழ்க்கைக்குள்ளே வாங்கோ. எங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்குள்ளே வாங்கோ ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வாங்கோ ஆண்டவரே தகப்பனே. எங்கள் திருச்சபைக்குள்ளே வாங்கோ ராஜா. தகப்பனே உமக்கு சோத்திரம் ஐயா. ஆண்டவரே, தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினவரே, வெறுமை ஆண்டவரை நிறைவாக மாற்றுகிற தெய்வம் நீங்கள் தானையா. குறைவுகளை நிறைவாக மாற்றுகிற தெய்வம் நீங்கள் தானையா. என் பாத்திரங்கள் நிரம்பி வழியுது என்று தாவீது சொன்னார் ஐயா. எங்கள் பாத்திரங்கள் நிரம்பி வழிகிறதப்பா. எங்கள் திருச்சபைகள் நிரம்பி வழிகிறதப்பா ராஜா. ஆண்டவரே, எங்கள் பேங்க் அக்கௌண்டுகள் நிரம்பி வழிகிறதப்பா. சரீரத்திலே சுகம் நிரம்பி வழிகிறது தகப்பனே உமக்கு சோத்திரம் ஐயா. ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், 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 ஆராதிக்கிறோம். அதிசயங்களை காண செய்கிறவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. வெறுமைகளை மாற்றுகிற தெய்வம் அப்பா. பெருக்கத்தின் ஆண்டவர் அப்பா ராஜா. எங்களை பெருக செய்கிறவரே, எங்களை பெருக செய்கிறவரே, எங்களை பெருக செய்கிறவரே சோத்திரம். எங்களை பெருக செய்கிறவரே சோத்திரம். எங்களை பெருக செய்கிறவரே சோத்திரம். எங்களை பெருக செய்கிறவரே சோத்திரம். எங்கள் பெருக செய்கிறவரே சோத்திரம். ஆண்டவரே, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்களுடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதல்னாலும் எனக்கு தெரியப்படுத்துங்களும் சொன்னவரே சோத்திரம். சோத்திரம், 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 சோத்திரம். அற்புதமானவரே சோத்திரம், 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 சோத்திரம் அப்பா. ஆறுதல் தேவனே சோத்திரம், 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 சோத்திரம் அப்பா. அற்புதமானவரே, அதிசயங்களை காண செய்கிறவரே சோத்திரம், 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 சோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நிறைவாக்குகிறவரே, ஏற்ற காலத்திலே ஆண்டவரே சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணுகிறவரே அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. எங்கள் சுபாவங்கள் மாற்றப்படுவதாக ராஜா. எங்கள் வாழ்க்கை மாற்றப்படுவதாக. எங்கள் எண்ணங்கள் மாற்றப்படுவதாக. எங்கள் சிந்தனைகள் மாற்றப்படுவதாக. ஆண்டவரே தேவனே, உமக்கு உகந்த பலியாய் நாங்கள் இருப்பதாக ராஜா. தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. அற்புதமானவரே, உம்முடைய கரத்தை எங்கள் மேல் வையும் ஆண்டவரே. உம்முடைய கரத்தை எங்கள் வீடுகளிலே வையும். உம்முடைய கரத்தை எங்கள் பிள்ளைகள் மேல் வையும். உம்முடைய கரத்தை எங்கள் திருச்சபையிலே வையும் ஆண்டவரே. உம்முடைய கரத்தை எங்கள் ஊழியத்திலே வையும் ஐயா ராஜா. ஹalleluya. ஆண்டவரே, ஓரபக்கரதுரி வர 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 பக்கருதுரி வர 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 பக்கரு மணி. ஹalleluya. அற்புதமானவர், ஆறுதல் தருகிறவர், விடுதலை தருகிறவர், விண்ணப்பங்களை கேட்கின்றவர், அற்புதமானவர், ஆறுதலானவர். ஆமீன். ஆண்டவரே,
துதிக்கிறோம் 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 அப்பா. தடைகளை நீக்கி போடுகிறவரே துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே மக்க சோத்திரம் ஐயா ராஜா. கத்தாவே துதிக்கிறோம் ஐயா. மகாதேவனே துதிக்கிறோம் ஐயா. ஹalleluya. ஆண்டவரே மக்கு சோத்திரம் ஐயா. தகப்பனே சோத்திரம் ஐயா. மகாதேவனே சோத்திரம் ஐயா. கிருபை நிறைந்தவரே சோத்திரம். கிருபை அருளுகிறவரே சோத்திரம் ஐயா. உங்களுடைய கிருபை எங்களுக்கு தேவை ஆண்டவரே. தகப்பனே உங்களுடைய கிருபை எங்களுக்கு தேவையப்பா ராஜா. ஆண்டவரே உங்களுடைய கிருபை எங்களுக்கு தேவையப்பா ராஜா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபிந்தாலும் என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு மாறாமலும் இருக்கும் என்று உண்மை மனதுருற கர்த்தர் சொல்லுகிறீர் ஐயா. நீங்கள் எங்களுக்கு தேவையப்பா. உங்களுடைய கிருபை எங்களுக்கு தேவையப்பா. உங்களுடைய கிருபை எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவையப்பா ராஜா. உங்களுடைய கிருபை எங்களுக்கு தேவை ஆண்டவரே. உங்களுடைய கிருபை எங்கள் திருச்சபையில தேவையப்பா. உங்களுடைய கிருபை எங்களுடைய வாழ்க்கையில தேவையப்பா. உங்களுடைய கிருபை எங்கள் ஆவிக்குரிய காரியங்கள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே. உங்களுடைய கிருபை தேவை ஆண்டவரே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி 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 ஐயா. ஹல்லேலூயா. என் வாழ்க்கை ஆமீன் ஆமீன். ஊழியருடைய தொலைபேசியிலே அழைப்பிலே தடை ஒன்று வந்திருக்கிறது. இந்த வகையிலே அவர் திரும்பமாக இணைவார். அப்படி நான் நடக்கும் போது தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உம் கரம் நான் கண்டேனே. எல்லா இயேசுக்கு சித்தினா முடிந்ததே. ரெகோபோ தொடங்கினதே. 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 நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே. உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே. போய் சொல்லிட நீர் மனிதனல்ல. மனமாறிட மனு புத்திரனல்ல. செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. நீர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. நீர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. அற்பமான ஆரம்பத்தை சம்பூரணமாக மாற்றினீர். நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாக அறுக்க செய்தீர். எந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாள் எல்லாம் பூசித்தீர். எந்த குறையெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாள் எல்லாம் பூசித்தீர். எல்சடாய் தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவரே. யெகோவா தேவனே நம்மை பெருக செய்பவரே. எல்சடாய் தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவரே. யெகோவா தேவனே நம்மை பெருக செய்பவரே. உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும். தடை செய்யாதே. உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளகளை உறுதிப்படுத்து. ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களுடைய நாவிலே ஜீவனும் மரணம் உண்டு ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஜீவனை பேசுகிறோம். எங்கள் கூடாரத்தின் இடத்தை நாங்கள் விசாலமாக்குகிறோம். எங்கள் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகிறது அப்பா. நாங்கள் தடை செய்ய மாட்டோம். எங்கள் கயிறுகளை நீளமாக்கி எங்கள் முளகளை உறுதிப்படுத்துகிறோம். நாங்கள் வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடங்கொண்டு பெறுகிறோம். எங்கள் சந்ததியார் ஆண்டவரே ஜாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றி வைப்பார்கள். ஆண்டவராகிய தேவன் எங்கள் சந்ததியாரை உடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஐயா. ஆபிரகாம் ஆண்டவரே ஈசாக்கை ஆண்டவரே பலிபுடத்திலே வைத்தான் ஐயா. பாவனையாய் திரும்ப பெற்றுக் கொண்டாரப்பா. எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் எங்கள் பேர பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உடைய சன்னிதானத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே அவர்கள் எழுந்து உடைய ஆலயத்தை கட்ட வேணும் அப்பா. ஆண்டவராகிய தேவனே லேவியருடைய பிள்ளைகள் உடைய ஊழியங்களை செய்ய வேணும் ஆண்டவரே. அப்பா இது எங்களுக்கு கொடுத்திருக்கிற நியமம் ஆண்டவரே தேவனே. அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருக்கம் அடைகிறோம். எங்கள் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களில்
குடியேற்றி வைப்பார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே, குடியேற்றி வைப்பவன் என்று பெயர் பெறுவாயன்னு சொல்லி கூட உம்முடைய வார்த்தை சொல்லப்படுகிறது ஐயா. பாழாய் கிடந்தவைகளை மறுபடி கட்டுகிறவர்களப்பா, பாழாய் கிடந்த வாழ்க்கை ஆண்டவரே மறுபடி கட்டுகிறவர்களாய் ஆண்டவரே எங்கள் சந்ததியை நீர் உருவாக்க விடுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, யாக்கோபு ஆண்டவரே சிருஷ்டித்து ஆண்டவரே இஸ்ரவேலா உருவாக்கின தேவனே, எங்கள் பிள்ளைகளை நீங்க தான் சிருஷ்டித்தீங்கள் ஐயா. அவர்களை நீங்க தான் உருவாக்க வேணும் தகப்பனே. உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். உன் பிள்ளைகளை என்னிடத்துல ஒப்புவியன்னு சொன்னீர் ஐயா ராஜா. ஆண்டவராகிய தேவனை எழுந்து பிரகாசிக்கட்டும் ஐயா. உம்முடைய ஊழியங்களை செய்யட்டும் ஆண்டவரே. உமக்கு சோத்திரம் ஐயா. இந்த பொல்லாத உலகத்திலே தகப்பனே ஆண்டவரே சுடர்களாய் பிரகாசிக்க கிருபதாரும் ஐயா ராஜா. என் தகப்பனே, எங்கள் சந்ததிகளை எங்கள் பேர பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நீர் எப்பொழுதும் ஆண்டவரே தேவனை பிரவேசிக்க வேண்டுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பிரவேசித்தீரே ஐயா ராஜா. எங்களுடைய வாழ்க்கையில பிரவேசித்தீரே தகப்பனே. அதே போல எங்கள் சந்ததியாருடைய வாழ்க்கையில நீங்கள் பிரவேசிக்க வேணும் ஐயா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா ராஜா. பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. நானாதே, நீ லட்சிய அடைவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவை இருப்பின் நிந்திய நீ நினையாதிருப்பாய். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வபூமியின் தேவன் எனப்படுவார். ஹல்லேலூயா. நீரங்கள் மீட்பரப்பா, நீரங்கள் மீட்பரப்பா. இந்த நாளிலும் ஐயா ராஜா கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில என்னென்ன குறைவுகள் உண்டோ அந்த குறைவுகளை நீர் மீட்டுக் கொள்ளும்படி செபிக்கிறோம். உம்முடைய நாமம் மீட்பெரும் சொல்லி இருக்கிறீங்களப்பா. உம்முடைய நாமம் மீட்பெரும் சொல்லி இருக்கிறீர். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், உன் மீட்பர், உன் மீட்பர், எங்கள் மீட்பர், எங்கள் மீட்பர். எங்கள் பிள்ளைகளை மீட்டுக் கொள்ளுகிற தேவன், எங்கள் சந்ததிகளை மீட்டுக் கொள்ளுகிற தேவன். ஆண்டவரே, எங்கள் ஜனங்களை மீட்டுக் கொள்ளுகிற தேவன். ஆண்டவராகிய தேவனே அப்பா ராஜா, உங்களுடைய ஜனங்கள் என்னென்ன குறைவுகளுக்கு கூடாக கடந்து செல்லுகிறார்களோ, ஆண்டவரே டிப்ரெஷன்ல கடந்து செல்லுகிறார்களோ, அவர்களை மீட்டுக் கொள்ளும்படி செபிக்கிறோம். விசேஷமாக வாலிப பிள்ளைகள் நம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவராகிய தேவனே, அந்த பிள்ளைகளுக்கு நம்பிக்கையை கொடும், விசுவாசத்தை கொடும் ஐயா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா ராஜா. அற்பமான ஆரம்பத்தை சம்பூரணமாக மாற்றினீர். நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாக அறுக்க செய்தீர். எந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போதித்தீர். எந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போசித்தீர். எல்சடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, நம்மை பெருக செய்பவரே. எல்சடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, நம்மை பெருக செய்பவரே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு இல்லத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. எந்த கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. எந்த ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. என்னை படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. உன்னை படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. எங்கள் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. எந்த ஆத்துமாவே நன்றி சொல்லு
முழு உள்ளத்தோடு கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். என்னை வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. எங்கள் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. எந்த நாத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடு. எந்த நாத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. தகப்பந்தன் பிள்ளைகளை தயவு காட்டுவது போல் கருணையின் இரக்கம் காட்டுகிறார். மறவாமல் நினைக்கின்றார். எங்கள் கர்த்தர் செய்த ஒரு நாளும் மறவாதே. எங்கள் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்யும் கர்த்தர் செய்யும் இயேசு ரத்தம் செய்யும் ரத்தம் செய்யும் இயேசு ரத்தம் செய்யும் இயேசு இயேசுவின் ரத்தம் செய்யும். ரத்தத்தினாலே நாங்கள் கழுவப்பட்டோம், பரிசுத்தமாக்கப்பட்டோம், சுத்தப்பட்டோம். இரத்தத்தால் அழைத்தவரே நம்மை ஏற்றுக்கொண்டார். சுத்தப்பட்ட திரு ரத்தத்தால் பாவம் செய்யாத ஒரு மகளை போல பரமபிதா செய்யும். இயேசு ரத்தம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்யும். ரத்தத்தினாலே நாங்கள் கழுவப்பட்டோம், பரிசுத்தமாக்கப்பட்டோம். சார்பில் தேவனை நோக்கியே தொடர்ந்து கூப்பிடும் ரத்தம் நிறைந்த விரையறியணையை துணிவுடன் அணுகி செல்வோம். செய்யும் இயேசு ரத்தம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்யும். ரத்தத்தினாலே நாங்கள் கழுவப்பட்டோம், பரிசுத்தமாக்கப்பட்டோம். ரத்தத்தினாலே நாங்கள் கழுவப்பட்டோம், பரிசுத்தமாக்கப்பட்டோம். ஹல்லேலூயா. தகப்பனே, ஆண்டவரே உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம். தகப்பனே, ஆண்டவரே தேவனே, நீர் நன்மை செய்கிற தேவன். துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம். நீரே எங்களுடைய அடித்தளம், நீரே எங்களுக்கு ஆதாரம், நீரே எங்களுக்கு எல்லாம் என்று அறிக்கையிடுகிறோம். தகப்பனே, உடைய கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு தந்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமீன், ஆமீன். இதுவரை நேரமும் கர்த்தரண்டை துதிகளோடு, பாடல்களோடு, ஜெபங்களோடு, தேவ வார்த்தைகளோடு வழிநடத்தி ஆசீர்வதித்து உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களுக்கு ஊழிய காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் சந்தித்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. பிஸ்னஸ் காரியங்களிலும் கூட இருந்து வழிநடத்துவாராக. சபை காரியங்களிலும் வழிநடத்துவாராக. அதே வேளையிலே எங்களுடன் இணைந்த சகோதரன் இமானுவேல் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரை திரும்பமாக ஒப்புவித்துக் கொண்டு நாளை காலை வேளையில் இதே வேளையில் சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றியம்மா. God bless you. ஆமென். ஆமென். Bless you, bless you. ஆமென், 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 ஆமென். அருமையானவர்களை, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபை டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்து அபிஷேக ஆராதனையோடு வழிநடத்தினார். கர்த்தர் தாமே அவர்களுடன் கூட இருந்து வழிநடத்துவாராக. போக்கிலும் விரத்திலும் குடும்ப காரியங்கள், பிஸ்னஸ் காரியங்கள், சர்ச் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.